ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிட் பேரந்தசிஸ் ஃப்ரம் லீட் கோட். இதில் வந்து என்னன்னா வந்து we are given a string. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒன்லி பிராக்கெட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது கர்லி பிரேசஸ் இல்லாட்டி கர்வ்டு பிராக்கெட்ஸ் இல்லாட்டி வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இது மூணு ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணால் வந்துட்டு அந்த கிவன் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு வேலிட் பேரந்தசிஸாக இல்லையான்னு செக் பண்ணோம். வேலிட் பேரந்தசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு க்ளோசிங் பிராக்கெட்டுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு ஓப்பன் பிராக்கெட்டுக்கும் அதுக்கான கரஸ்பாண்டிங் க்ளோசிங் பிராக்கெட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ அதுவும் இப்போ சேம் டைப்ல இப்போ இது கர்லி பிரேசஸ் ஓப்பன் இருந்துச்சுன்னா கர்லி பிரேசஸ் வரும். இங்கே வந்து பேரந்தசிஸ் ஓப்பன்னா பேரந்தசிஸ் க்ளோஸ் இருக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி இப்போ வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். we can solve this using a stack. ஓகேங்களா? நம்ம வந்து இனிஷியலாக வந்து ஒரு எம்டி ஸ்டாக் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ரெண்டே ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம் இந்த கொஷனில் வந்து. ஓகேங்களா? டூ கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் வந்து எம்டியாக எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஒன்று இது வந்து ஒரு ஓப்பனிங் பிராக்கெட்டாக இருந்துச்சுன்னா we are going to push into the stack. இல்லை இது வந்து ஒரு க்ளோசிங் பிராக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டாக்கோட டாப்பில் வந்துட்டு சேம் டைப் ஆஃப் பேரந்தசிஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணால் வந்துட்டு நம்ம பாப் பண்ணுவோம். சேம் வந்துச்சுன்னா பாப் பண்ணுவோம், இல்லாட்டி வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் இருக்கு. ஸோ we are pushing into the stack. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. இதையும் புஷ் பண்ணிடுறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளோசிங் பிராக்கெட் வருது. நம்ம என்ன செக் பண்ணால் வந்து இந்த க்ளோசிங் பிராக்கெட்டும் இங்கே இருக்க ஸ்டாக்ல இருக்க டாப்ல இருக்க க்ளோசிங் பிராக்கெட்டும் சேமாக கன்சிடர் பண்ணுவோம். ஆமாம், இது ஸ்கொயர் பிராக்கெட், இதுவும் ஸ்கொயர் பிராக்கெட். அப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து we are going to பாப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இங்கே வரும். இங்கே என்ன வருதுன்னா இங்கே ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கு. திருப்பி ஸ்டாக் டாப்பை செக் பண்ணுவோம். இதுவும் க்ளோஸ்ல இருக்கு, இது ஓப்பன்ல இது ரெண்டுமே வந்து சேம் டைப்ல இருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து பாப் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் முடிஞ்சு நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நம்ம ஸ்டாக் எம்டிஆர் கன்சிடர் பண்ணுவோம். இங்கே ஸ்டாக் எம்டிஆர் தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபால்ஸ் கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து ஓப்பன் இருக்குது, ஸோ புஷ் பண்ணிடுறோம். இங்கே ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது, புஷ் பண்ணிடுறோம். இங்கே க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது, ஸோ இப்போ இருக்குது பாப் பண்ணிடலாம். இங்கே வந்து இப்போ நமக்கு லூப் ஒன்று முடிஞ்சு நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டாக் செக் பண்ணுவோம். ஸ்டாக் வந்து எம்டிஆல. அப்போ என்னன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பிராக்கெட்டுக்கு வந்து இங்கே கரஸ்பாண்டிங் க்ளோசிங் சிம்பிள் வந்து இல்லை. ஸோ இங்கே வந்து இதுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் கேஸ். வந்து இதுவும் ஒரு ஃபால்ஸ் கேஸ், ஏன்னா ஸ்டார்டிங்லேயே தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கோடில் பார்க்கும்போது ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டாக்ல வந்து நமக்கு வந்து நம்ம கிவன் ஸ்ட்ரிங் எஸ் வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இது ஓப்பனிங்காக செக் பண்ணலாம். ஓப்பனிங் பிராக்கெட்ஸாக இருந்தால் எது வந்தாலும் சரி we are going to புஷ் பண்ணிடுவோம் ஸ்டாக்ல. இல்லைனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எம்டிஆர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இல்லை ஏதாவது வரும். ஸோ ஸ்டாக் எம்டிஆர் இல்லை, அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு வந்து டாப்ல வந்து ஓப்பனிங் பிராக்கெட் இருக்கும், அதுக்கு ஈக்குவலான க்ளோசிங் பிராக்கெட் வந்து நம்ம கிவன் ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பாப் பண்ணிடுவோம். திஸ் இஸ் பாப்பிங் கண்டிஷன். இது ரெண்டுமே இல்லைனா வந்து என்ன அர்த்தம்னா வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு, அது கரஸ்பாண்டிங் க்ளோசிங் பிராக்கெட் இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே, இது எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து ஸ்டாக் வந்து எம்டிஆர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸ்டாக் எம்டிஆர் இருந்துச்சுன்னா வந்து நம்ம இது வந்து வேலிட் பேரந்தசிஸ், ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. இல்லாட்டி வந்து இட்ஸ் நாட் வேலிட், ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். சப்மிட் பண்ணி பார்த்தா நமக்கு we are getting ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.